தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அமெரிக்க ஐக்கிய நாட்டின் நியூஜெர்சி மாநிலத்தில் உள்ள நித்திய கிருபை சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி பாஸ்டர் பிரபாகரன் சி மேனன் அவர்களின் தேவ செய்தியினை கேட்கும்படி அன்புடன் வரவேற்கின்றோம். பிரியமானவர்களே, நித்திய கிருபை சபையின் சார்பாக உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஜீவன நாமத்தில் சமாதானத்தையும் வாழ்த்துதலையும் கூறுகிறோம். அயராது உழைக்க விருப்பமாய் இந்த செய்தி மத்தேயு 20 அதிகாரம் 6 7 அடிப்படையாக கொண்டுள்ளது. இந்த வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். 11 மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். இந்த இடத்தில் நான் பார்க்கிற காரியம், அந்த திராட்சை தோட்டத்திற்கு முதலாளியானவன் அந்த எஜமான் ஆட்களை வேலைக்கு அமர்த்துகிற காரியத்தை நாம் பார்க்கும்போது, அவன் வேலைக்காக அங்கே காத்து கொண்டிருந்த வேலையாட்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அப்பொழுது அவர்கள் சொன்ன காரியம், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், நாங்கள் வேலை செய்யாத சுத்த சோம்பேறிகள் அல்ல, நாங்கள் வேலை செய்ய முழுவதும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு வேலை கொடுக்க யாரும் முன் வரவில்லை என்பது அதனுடைய பொருள். உடனடியாக அந்த திராட்சை தோட்டத்தின் எஜமான் சொன்ன வார்த்தை, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். எப்பொழுது நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்று சொன்னான் என்றால், அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவர்கள் வேலை செய்ய ஆர்வமாய் இருந்தார்கள், ஆனால் வேலை தர ஒருவரும் இல்லை. வேலையானது மனிதனுக்கு தேவனே கொடுக்கிற காரியம் என்பதை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2 அதிகாரத்திலே 15 நாம் பார்க்கின்றோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று சொல்லும்போது, தேவன்தான் மனிதனுக்கு வேலை கொடுத்த முதலாளி என்று நாம் சொல்ல வேண்டும். இவ்வண்ணமாக தேவன் மனிதனுக்கு வேலை கொடுத்ததின் காரணம் என்ன? ஏதேன் தோட்டத்திலே மனிதன் வேலை செய்துதான் தன் வயிற்றை நிரப்ப வேண்டும் என்ற நிலைமை இல்லை. அங்கே அவனுக்கு எல்லாவற்றையும் தேவன் இலவசமாய் கொடுத்திருந்தார். ஆயினும் அவனுக்கு ஏதேன் தோட்டத்தை பண்படுத்துகிற காக்கிற வேலையை ஏன் கொடுத்தார் என்றால், வேலையானது மனிதனுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். ரெஸ்பான்சிபிலிட்டி கிவ்ஸ் டிக்னிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். பொறுப்புள்ளவர்களுக்கு கண்ணியம் இருக்கும். ஆகையினாலே அந்த பொறுப்பு ஒரு நல்ல வேலையை செய்யும்போது வருகிறது என்று பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனிதன் பரிசுத்தமாய் இருந்த காலங்களிலே ஏதேன் தோட்டத்திலே தோட்டத்தை பண்படுத்துகிற காக்கிற வேலையை கொடுத்தார். அவன் பாவத்திலே விழுந்த பிறகு அவனுக்கு மறுபடியும் ஒரு வேலையை கொடுத்ததை ஆதியாகமம் 3 அதிகாரம் 23 அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய் கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் அவனுக்கு பாவத்திலே விழுந்த பிறகும் தேவன் வேலை கொடுக்கிறார். இதனுடைய ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், பரிசுத்தமாய் இருந்த காலத்திலே ஆதாமுக்கு வேலையை கொடுத்த தேவன் பாவத்திலே விழுந்த பிறகும் அவனுக்கு வேலையை கொடுத்தார். இந்த 2 வேலைகளுக்கும் மாபெரும் வித்தியாசம் உண்டு. முதல் வேலையிலே அவனுக்கு எந்த விதமான உபத்திரவமும் இல்லை. 2வது வேலையிலே அவர் சொல்லுகிறார், நீ எதை விதைக்கிறாயோ அத்துடன் கூட அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய் என்று சொல்லிவிட்டு, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய் என்று சொல்லுகிறார். அப்படியானால் பாவத்தில் விழுந்தவர்களுக்கும் தேவன் வேலையை கொடுக்கிறார். அந்த வேலையில பிரியமானவர்களே, வருமானம் இருப்பது மட்டுமல்ல, அதுல வேதனையும் இருக்கும் என்று பார்க்கிற காரணம், அது வீழ்ச்சியின் பாவத்தின் விளைவினாலே ஏற்பட்ட வேதனை என்று பார்க்கிறோம். பரிசுத்தமா இருந்த நாட்களிலே அவனுக்கு தோட்டத்தை பண்படுத்த காக்கிற வேலையை தேவன் கொடுத்தார் என்று ஆதியாகமம் 2 அதிகாரம் 15 வாசிக்க கேட்டோமே. அங்கே தேவன் அந்த வேலையிலே முள்ளும் குறுக்கும் வரும் என்று அவர் சொல்லவே இல்லை. பரிசுத்தமாய் இருப்பவர்களுக்கும் தேவன் வேலை கொடுக்கிறார்.
பாவிகளுக்கும் தேவன் வேலை கொடுக்கிறார் என்று சொன்னால், பூமியிலே ஒருவரும் வேலையற்று சும்மா இருக்கக்கூடாது என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பரிசுத்தமா இருக்கிறவர்களுக்கு தேவன் வேலையை கொடுப்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்திலே, மோசே தன்னுடைய வாரிசாகிய யோசுவாவை நியமிக்கும் விஷயத்திலே தேவனாய் கர்த்தர் சொல்லுகிற காரியம், யோசுவாவை ஏற்படுத்த வேண்டும் மோசே என்று சொல்லுகிறார். அதே சமயத்திலே மோசே தேவனாய் கர்த்தரை நோக்கி சொன்ன காரியம், கர்த்தருடைய சபை மெய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும், அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும், மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாய் கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். தேவ ஜனங்களை நடத்தும்படியான அதிகாரியை தேவன் ஏற்படுத்த வேண்டும் என்று மோசே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினதை தேவன் ஏற்றுக்கொண்டு, எண்ணாகமும் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் மோசையை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து, இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு என்று சொல்லுகிறார். அப்படியானால் தம்முடைய பரிசுத்தமான சபையை நடத்தும் அதிகாரியை தேவன் ஏற்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அதே சமயத்தில் இந்த உலகத்தின் சாம்ராஜ்யங்களிலேயும் அதிகாரிகளை தேவனை ஏற்படுத்துகிறார் என்று ரோமர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதற்கொண்டு 4ஆம் வசனத்திலே, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியர்களுக்கு அல்ல, துர்க்கிரிகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாயிருக்கும் பொருட்டு அவன் தேவனுடைய ஊழியக்காரனாயிருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் தேவ கோபாக்கினை வரும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாயிருக்கிறான். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, தம்முடைய பரிசுத்தமான சபைக்கு அதிகாரியை தேவன் ஏற்படுத்துகிறார் என்றும், ரோமர் 13ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம் முதற்கொண்டு 4ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே நாம் பார்க்கிற காரியம், இவ்வுலகத்தில் உள்ள அரசாங்கங்களிலே அதிகாரிகளை தேவனே ஏற்படுத்துகிறார் என்றும் நாம் பார்க்கிறோம். ஆச்சரியமான ஒரு காரியம், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 44ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்திலே அந்நிய அரசன் ஒருவனை குறித்து தேவன் சொல்லுகிறார், கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் என்று சொல்லுகிறார். கோரேஸ் யார்? பெர்சியா தேசத்தின் அதிபதியாக அவன் இருந்தான். அப்படிப்பட்ட நாட்டிற்கு அதிபதியாக இருந்த அந்த கோரேசை குறித்து ஆங்கிலத்தில் சைரஸ் என்று எழுதப்பட்டுள்ளது. அந்த சைரஸ் ஆகிய கோரேசை குறித்து தேவன் சொல்லுகிறார், அவன் என் மேய்ப்பன். பாவ உலகத்திலே ராஜாக்களை தேவன் ஏற்படுத்துகிறார், அதிகாரிகளை ஏற்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது என்ன தெரிய வருகிறது என்றால், வேலை இல்லாமல் ஒருவரும் சும்மா உட்காரக்கூடாது. அது ஆளும் மன்னராய் இருந்தாலும் சரி, அதிகாரிகளாய் இருந்தாலும் சரி, தொழிலாளிகளாய் இருந்தாலும் சரி, யாவருக்கும் தேவன் அவர்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை கொடுக்கிறவர் என்று பார்க்கிறோம். மேலும் ஏசாயா 45ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். யாரை குறித்து சொல்லுகிறார்? பெர்சியா தேசத்தின் அதிபதியாகிய கோரேசை குறித்து சொல்லுகிறார். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் என்று. அப்படியானால் அவர் என்ன தேவ ஊழியக்காரனா?
உலகத்திலே தேவன் உலக மக்களை ஆளும்படியாக அவரால் ஏற்படுத்தப்படுகிறவர்களும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று பார்க்கிறோம். இவ்வளமாய் நாம் பார்க்கும்போது உலகத்தில் உள்ள யாவருக்கும் தேவன் ஏதாகிலும் ஒரு வேலையை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். மண்ணினால் உருவாக்கப்பட்ட ஆதாமுக்கு தேவன் ஏதேன் தோட்டத்திலே எவ்வண்ணமாய் தோட்டத்தை பண்படுத்துகிற காக்கிற வேலையை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கொடுத்ததை பார்க்கிறோமோ, அவ்வண்ணமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மறுபடியும் உருவானவர்களுக்கு தேவன் வேலையை கொடுப்பது திண்ணம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மறுபடியும் உருவாக்கப்பட்டவர்கள் உலக உத்தியோகமானாலும் சரி, கர்த்தருடைய சாம்ராஜ்யமாகிய தேவ சபையிலே ஊழியமானாலும் சரி, தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள எந்த ஊழியமானாலும் சரி, தம்முடைய இரத்தத்தால் மறுபடியும் உருவாக்கின ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவன் வேலையை கொடுக்க விருப்பமாய் இருக்கிறார். காரணம், மண்ணினாலே உருவாக்கின ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்தில் வேலையை கொடுத்தாரே, கிறிஸ்தியேசுவின் இரத்தத்தால் மறுபடியும் தாம் உருவாக்கும் மனிதர்களுக்கு வேலையை கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட அனுபவமுடைய நாம் அனைவரும் ஒருமித்து சொல்ல முடியும், இயேசுவே மண்ணினால உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு வேலையை கொடுத்தீரே, உம்முடைய இரத்தத்தால் என்னை மறுபடியும் உருவாக்கினீர் ஐயா. உலகத்திலே வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்து ஆடும் காலங்களில கூட எங்களுக்கு வேலையில்லாத நிலைமையை நீர் ஒரு காலம் அனுமதிக்கவில்லை. காரணம், நாங்கள் மண்ணினால உருவாக்கப்பட்ட ஆதாமுடைய சந்ததியிலிருந்து வந்திருந்தாலும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய மாசற்ற விலையேறப்பட்ட திரு ரத்தத்தால் மறுபடியும் உம்மால் உருவாக்கப்பட்ட ஒரே காரணத்தினாலே எங்களுக்கும் நீர் வேலையை கொடுத்தீர், வேலையை கொடுத்திருக்கிறீர். ஊழியம் செய்கிற எங்களை போன்றவர்களா இருந்தாலும் சரி, உலகத்திலே பலவிதமான உத்தியோகங்களையும் வேலைகளையும் செய்கிற நீங்களாயினும் சரி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மறுபடியுமாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கும் நிலையிலே தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கு வேலையை கொடுத்ததுபடியே நமக்கும் அவர் கொடுக்கிறார். இந்த தேவ செய்தியை கேட்கிற உங்களில் யாருக்காகிலும் இன்னும் வேலை கிடைக்கவில்லை என்று சொல்லுவீர்களானால் இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள். இயேசுவே என்னை உம்முடைய இரத்தத்தால் கழுவி என்னை மறுபடியுமாய் ஒரு புது சிருஷ்டியாக உருவாக்க ஆண்டவரே. இயேசுவே என் பாவங்களை எனக்கு மன்னியும், நான் செய்த எல்லா விதமான விபரீதங்களையும் அபத்தங்களையும் எனக்கு மன்னியும். இயேசுவே என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டு உம்முடைய மாசற்ற உம்முடைய விலையேறப்பட்ட திரு இரத்தத்தினாலே என்னை கழுவி என்னை புது சிருஷ்டியாய் மாற்றும். நீர் என்னை உம்முடைய இரத்தத்தால் புது சிருஷ்டியாய் மாற்றின உடனே மண்ணினாலே உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு ஏதேன் தோட்டத்திலே எவ்வளமாய் அவன் உருவாக்கப்பட்ட பிறகு அவனுக்கு வேலையை தேவனாய் கர்த்தர் கொடுத்தாரோ, எங்கள் தேவனாய் கர்த்தாவே உம்முடைய இரத்தத்தாலே மறுபடியும் நான் உருவாக்கப்படும் நிலையிலே எனக்கு கண்டிப்பாய் வேலையை கொடுப்பீர். இந்த செய்தியை கொடுக்கிற நான் 1970ஆம் வருஷம் வேலையை தேடி வேலை கிடைக்குமா என்ற ஒரு நிச்சயமில்லாத நிலையில் இருந்த நாட்களிலே என் தேவனாகிய கர்த்தர் அரசாங்கத்திலே ஒரு உத்தியோகத்தை 1970ஆம் வருஷம் சிறிய உத்தியோகமா இருந்தாலும் அந்த உத்தியோகத்தை தேவன் எனக்கு கொடுத்து காலப்போக்கிலே அதே உத்தியோகத்திலே படிப்படியாக தேவன் என்னை உயர்த்தி அதே இடத்திலே சின்ன ஒரு அதிகாரியாக உயர்த்தப்பட்டேன். மண்ணினால உருவாக்கப்பட்ட மனுஷனுக்கே தேவன் வேலையை கொடுக்கிறாரு. மாசற்ற விலையேறப்பட்ட திரு ரத்தம் ஆகிய இயேசு கிறிஸ்து வடித்த ரத்தத்தினாலே மறுபடியும் உருவாக்கப்பட்டவர்களுக்கு தேவனாய் கர்த்தர் வேலையை கொடுப்பது நிச்சயமே நிச்சயம் என்று பார்க்கிறோம். வேலை செய்ய ஒருவருக்கு மனதில்லாவிட்டால் அவர்களுக்கு தேவன் ஒரு காலம் ஆதரவை தெரிவிக்க மாட்டார், அவர்களுக்கு தேவன் துணை போக மாட்டார். இதை நாம் வாசிக்க கேட்போம். 2 தெசலோனிக்கே புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. இந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றபடியே ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்கு எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று பரிசுத்த வேதாகமம் கட்டளையிடுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குலதெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை தங்கள் இதய தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் பாவங்களற கழுவப்பட்டவர்கள் சோம்பலா இருக்க விரும்பவே மாட்டார்கள். நீதிமொழியின் புஸ்தகத்திலே 31ஆம் அதிகாரத்திலே இவ்வண்ணமாக எழுதப்பட்டுள்ளது, அவள் சோம்பலின் அப்பத்தை புசிக்க மாட்டாள் என்று. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சோம்பலை நீக்கி போடுகிற வலிமை வாய்ந்ததாய் இருப்பதை இதனால் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் பின்மாற்றத்துக்கு சென்று
அசதியாக சோர்வாய் இருந்து கொண்டு வேலை செய்ய மாட்டோம் என்று பிடிவாதமாய் இருப்பார்களானால் அப்படிப்பட்டவர்கள் சாப்பிடவும் கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாள் என் உள்ளத்திலே இவ்வனமாக ஒரு காரியம் உதித்தது. நான் உண்மையாகத்தான் கர்த்தருக்கு முழுநேர ஊழியம் செய்கிறேனா, என்னுடைய ஊழியத்தினாலே ஜனங்களுக்கு நான் எதிர்பார்க்கிற பலன் இருப்பது போல தெரியவில்லையே என்றெல்லாம் சொல்லி நான் வேதனைப்படும் போது, ஒரு நாள் தேவனாகிய கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு என்னை அதிகமாய் உற்சாகப்படுத்தினார். யோவான் 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இந்த வசனத்தை பார்த்தபோது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் பல ஆண்டுகள் என் உள்ளத்தில் இருந்த கேள்விக்கு அந்த வசனத்தின் வாயிலாக தேவனாகிய கர்த்தர் எனக்கு பதிலை கொடுத்தார். இயேசு அவர்களை பிரத்யுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது என்றார். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட யோவான் 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது என்றார் என்று எழுதப்பட்டுள்ளது. இதே வசனத்தை நாம் ஆங்கிலத்திலே வாசிக்கும் போது அதுதான் என்னுடைய உள்ளத்துக்கு ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது. Jesus answered and said to them, "This is the work of God, that you believe in him whom he sent." This is the work of God, that you believe in him whom he sent. இதுல எனக்கு தெரிய வந்த காரியம், தமிழிலே கிரியை என்ற பதமானது ஆங்கிலத்தில் வேலை என்று எழுதப்பட்டுள்ளது. இதுதான் என் உள்ளத்திற்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தது. நான் முழுநேர ஊழியத்துக்கு வந்த பிறகு நான் எதிர்பார்த்த மாபெரும் காரியங்கள் நடைபெறவில்லை. எவ்வளவு ஜெபித்தும் எவ்வளவு உபவாசித்து நான் ஊழியத்தை செய்தும் நான் எதிர்பார்க்கிற மாபெரும் காரியங்கள் நடைபெறாதனாலே நான் மிகவும் வேதனையாக இருந்த காலம் அந்த காலங்கள். அப்பொழுது இந்த வசனத்தை கொண்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் என்னவென்றால், வேலையாள் தன் கரங்களால் வேலை செய்கிறான். வேலையாள் தன் கரங்களால் வேலை செய்கிறான். அதிகாரிகள் அதிகமாக தங்கள் மூளையால் வேலை செய்கிறார்கள். அதிகாரிகள் அதிகமாக தங்கள் மூளையால் வேலை செய்கிறார்கள். தேவ ஊழியக்காரர்கள் தங்கள் ஆவியினால் வேலை செய்கிறார்கள். நான் திரும்ப சொல்லுகிறேன், வேலையாள் தன் கரங்களால் வேலை செய்கிறான். அதிகாரி அதிகமாக தன் மூளையால் வேலை செய்கிறான். தேவ ஊழியரோ தங்கள் ஆவியால் வேலை செய்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரன் உலகத்தில் உள்ள ஒரு வேலைக்காரனை போல தான் வேலை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்ப்பதாக நினைக்க கூடாது. வெகு மனத்தாழ்மையோடு பல காரியங்களை செய்ய முன்வர வேண்டும் ஊழியக்காரர்கள், முழுநேர ஊழியக்காரர்கள். அதே சமயத்தில் உலகத்தில் உள்ள தொழிலாளிகளைப் போல சரீரத்தில் இப்படியெல்லாம் பிரயாசப்பட்டால் தான் கர்த்தருடைய ஊழியம் என்று சொல்லிவிடக் கூடாது. அதே போல வெறும் மூளையாலே மாத்திரம் ஊழியம் செய்து விட்டால் அது ஊழியம் என்று நாம் முழுமையா சொல்ல இயலாது. மாறாக தேவ ஊழியக்காரர்கள் சரீர பிரகாரமாக ஒரு பக்கம் வேலை செய்தாலும் மூளையால் வேலை செய்தாலும் பிரதானமாக தேவ ஊழியக்காரர்கள் வேலை செய்ய வேண்டிய முறை ஆவியால் ஊழியம் செய்ய வேண்டும். ஆவியால் ஊழியம் செய்ய வேண்டும். அனுபவம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லுகிற காரியம் விளங்கும். பிரசங்கம் பண்ணும் போதாவது, வேத வசனங்களை போதிக்கும் போதாவது, ஜெபிக்கும் போதாவது, கர்த்தருடைய ஆலோசனை கொடுக்கும் போதாவது, ஊழியக்காருடைய ஆவியில கிரியை இல்லாவிட்டால், அவர்கள் ஆவியிலிருந்து அந்த பிரசங்கத்தை செய்யாவிட்டால், அவர்கள் ஆவியிலிருந்து அவர்கள் போதிக்காவிட்டால், ஆவியிலிருந்து ஆலோசனை கொடுக்காவிட்டால், ஆவியிலிருந்து ஜெபிக்காவிட்டால், அப்படிப்பட்ட ஆவிக்குரியவர்களுக்கு நன்றாக தெரியும், நான் என் வேலையை சரியாக செய்யவில்லை. இப்படிப்பட்ட நிலைமை இருக்கும்போது போராடி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் ஜெபிக்கும் போதும் ஆலோசனை கொடுக்கும் போதும் வசனத்தை பிரசங்கிக்கும் போதும் வசனத்தை போதிக்கும் போதும் நான் ஆவியிலிருந்து கர்த்தாவே ஆவிக்குரிய பிரசங்கத்தை செய்ய கிருபை தாரும், ஆவிக்குரிய போதனையை கொடுக்க கிருபை தாரும், ஆவிக்குரிய ஆலோசனை கொடுக்க கிருபை தாரும், ஆவியில ஜெபிக்க கிருபை தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை அந்த ஜெபம் போதாவிட்டால் 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே இவ்வண்ணமாக எழுதப்பட்ட வசனம் எனக்கு மாபெரும் ஒரு தூண்டுகோலாய் அமைந்தது. 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே, ஒருவன் வேலை செய்ய மனது இல்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று எழுதப்பட்டுள்ளது. அப்படியானால் எனக்கு எப்படி விளங்கிட்டு என்றால், நான் பிரசங்கிக்கும் போதாவது
போதிக்கும் போதாவது, ஆலோசனை கொடுக்கும் போதாவது, ஜெபிக்கும் போதாவது என் ஆவியில விடுதலை இல்லாமல் இருக்குமானால் நான் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபம் போதாவிட்டால் புசிக்க கூடாது என்ற இந்த ஒரு வார்த்தையை நான் வைத்து நான் சொல்லுகிறேன், உபவாசிக்க வேண்டும். தேவ ஜனமே, ஊழியக்காரர்களே, நாங்கள் தேவவசனத்தை பிரசங்கிக்கும் போதாவது, தேவவசனத்தை போதிக்கும் போதாவது, தேவவசனங்களை நாங்கள் ஆலோசனையா கொடுக்கும் போதாவது, நாங்கள் ஜெபிக்கும் போதாவது எங்கள் ஆவியில விடுதலை இல்லாமல் செய்வோமானால் போராடி ஜெபித்து அந்த தடையை உடைக்க வேண்டும். ஆனால் அவ்வளவு போராடி ஜெபித்தும் அந்த தடை நீங்காவிட்டால், ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்ற அந்த தேவனுடைய பிரமாணத்தின்படி நம்முடைய ஆவி நம்முடைய ஊழியத்தில் வேலை செய்ய மறுக்குமானால், நம்முடைய ஆவி ஊழியத்தில் வேலை செய்யும்படியாக சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். ஆகையால் தான் ஊழியக்காரர்கள் ஒருவேளை உபவாச ஜெபம், ஒரு நாள் உபவாச ஜெபம், 3 நாட்கள் உபவாச ஜெபம், 7 நாட்கள் உபவாச ஜெபம், 21 நாள் உபவாச ஜெபம், மேலும் 40 நாள் உபவாச ஜெபம் என்று அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அதனால ஏற்படுகிற காரியம், சரீரம் சற்று பலவீனப்பட்டாலும் ஆவி பரிபூர்ண விடுதலையோடு கூட அது ஊழியத்திலே அது முழுமையாய் ஒத்துழைப்பு கொடுக்கும் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு வேலை கொடுத்து விட்டு சம்பளம் கொடுக்காத தேவனே அல்ல. தேவனே ஒரு வேலையை கொடுப்பாரனால் கண்டிப்பாய் அதற்கு சம்பளம் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை மறுபடியும் நாம் பார்க்கலாம். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். தேவனாகிய கர்த்தர் உலகத்திலே ஒரு வேலையை உங்களுக்கு கொடுத்தாலும் சரி, ஊழியத்திலே உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தாலும் சரி, ஆரம்ப காலத்திலே ஒரு வேளை பொருளாதாரத்திலே சிரமம் ஏற்பட்டாலும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வேலையை தொடர்ந்து உத்தம உண்மையா செய்யும் போது இந்த வசனத்தின்படியே அவர்களுக்குரிய சம்பளமாகிய கூலியை தேவன் கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். உண்மையான ஊழியம் செய்யற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே பலவிதமான பொருளாதார நெருக்கம் ஏற்பட்டாலும் உத்தமும் உண்மையுமாய் தொடர்ந்து கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை சுத்த மனசாட்சியோடு செய்து கொண்டு போவார்களானால் அந்த ஊழியத்தை தமக்கு செய்கிற ஊழியக்காரர்களுக்கு தேவன் பொருளாதார ஆசீர்வாதத்தை தராமல் இருக்கவே மாட்டார் என்பதற்கு எங்களை போன்ற அநேக ஊழியக்காரர்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 20ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். இன்றைக்கு உலகம் முழுவதிலேயும் பொருளாதார நெருக்கத்து நிமித்தம் அநேகருக்கு வேலை இல்லாமல் போவதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலையில நீங்கள் இருப்பீர்களானால், மண்ணினால உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு தேவன் வேலையை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோமே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மறுபடியும் உருவாக்கப்பட்டவர்களுக்கு அவர் நிச்சயமாய் வேலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகினால் நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவே, மண்ணினால உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு வேலை கொடுக்கிற தெய்வமே, எனக்கும் நீர் வேலை கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் என்னை மறுபடியும் புது சிருஷ்டியாக உருவாக்கும், அதற்காக என் பாவங்களை மன்னியும். இயேசுவே, இரத்தத்தாலே என் பாவங்களை நீக்கி போடும், என்னை இரத்தத்தாலே புது சிருஷ்டி ஆக்கி எனக்கு வேலையை தாரும் என்று சொன்னால், கூலியோட கூட சம்பளத்தோட கூட தேவன் கண்டிப்பாய் உங்களுக்கு வேலையை கொடுத்து உங்களை பெரிய சாட்சியாய் நிறுத்துவார். நாம் எல்லாரும் கண்களை மூடலாமா? அன்பின் பிதாவே, நாங்கள் கேட்ட ஜீவ வார்த்தையின்படியே மண்ணினால் உருவாக்கப்பட்ட முதல் மனிதனுக்கு வேலையை கொடுத்த தேவன் இன்று வரைக்கும் மண்ணினாலே உருவாக்கப்பட்ட மனிதனுடைய சமுதாயமாகிய இந்த உலகத்தாருக்கு நீர் வேலையை கொடுத்து வருகிறீர். தொழிலாளியாகவோ அதிகாரியாகவோ ஆளுநராகவோ எப்படியோ அவர்களுக்கு வேலை உம்மால் கொடுக்கப்படுகிறது. அதே சமயத்திலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மறுபடியும் உருவாக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு உலகத்தில் ஆகிலும் எல்லாவற்றை ராஜ்யத்தில் ஆகிலும் நீர் வேலையை கொடுப்பதை நாங்கள் எங்கள் அனுபவத்திலிருந்து நாங்கள் சாட்சியா எடுத்து சொல்லுகிறோம். ஐயா, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மறுபடியும் உருவாக்கப்பட்டு தேவனிடத்திலே ஆண்டவரே சம்பளத்தோட கூடிய வேலையை தேவனே கொடுக்கும்படி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் தங்களை மறுபடியும் நீர் உருவாக்கும்படி அவர்கள் தங்களை ஒப்புவித்து
தேவ பிள்ளைகளா மாற அவர்களுக்கு கிருபை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தேவ ஆலோசனைகளுக்கும் egagchurch.com என்னும் எங்கள் திருச்சபை வெப்சைட்டை விஜயம் செய்ய அன்பாய் அழைக்கின்றோம். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம், egagchurch.com.